இன்றைக்கி சாயந்தரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மைசூர் பாக்கு தாங்க செஞ்சு கொடுத்தேன். பசங்க சொன்னாங்க, அம்மா ஸ்வீட் சாப்பிடணும் போல் இருக்குது, கொஞ்சம் ஸ்வீட் செஞ்சு கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. நான் என்ன பண்ணேன்னா, இன்றைக்கி மைசூர் பாக்கு செய்யலாம் அப்படின்னு யோசித்து, நான் கல் மாதிரி ஆகும்ல மைசூர் பாக்கு, அதுதான் நினச்சேன். கடைசியாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சாஃப்டாக வந்துடுச்சு. என்னதான் இருந்தாலும் எனக்கு கல் மாதிரி மைசூர் பாக்கு சாப்பிட்டா தாங்க பிடிக்கும். இந்த நெய் கேக்கு, சாஃப்டாக இருக்க கேக்கு இதெல்லாம் பிடிக்காது. என்ன மிஸ்டேக்குன்னு தெரியல, ஆனால் நான் கரெக்டாக தான் செஞ்சேன். ஆனால் சாஃப்டாக வந்துடுச்சு. நான் எதிர்பார்த்தது வந்து கொஞ்சம் கல் மாதிரி நல்லா புட்டாக அப்படியே முறுமுறுன்னு வாயில் வச்சு கடித்து சாப்பிட்டா இருக்கும்ல, அப்படி தான் எதிர்பார்த்தேன். ஓரியோவுக்கும் கருப்பனுக்கும் ஒரு சின்ன பீஸ் கூட இது கொடுக்கக்கூடாதுங்க, ஏன்னா ரொம்ப ஸ்வீட் அதிகம் இல்லை. அதனால் மைசூர் கேக்கு வந்து நல்லா நீட்டாக இருக்கும். இது கொஞ்சம் கட்டமாக இருக்குது, ஏன்னா வந்து அந்த மைசூர் கேக்கு ஊற்றி எடுக்கிற அந்த பாக்ஸ் இல்லை, அதனால் தட்டுலேயே ஊற்றிட்டேன். சூப்பராக இருந்துச்சுங்க, ரொம்ப அருமையாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. நம்மளுக்கு இவ்வளோ திறமை இருக்கான்னு இருக்குது அப்படின்னு நினச்சி ஒரு வானலில் நல்லா ஒரு 250 கிராம் வந்து நான் வந்து டால்டா எடுத்திருக்கேன். அதே வந்து 250 கிராம் வந்து ரீபன் ஆயில் எடுத்திருக்கேன். நான் வந்து ஒரு 500 கிராம் வந்து சர்க்கரை கொஞ்சம் கூடுதலாக ஒரு 700 வரைக்கும் போட்டிருக்கேன் சர்க்கரை. ஏன்னா 400க்கு 700 கரெக்டாக இருக்கும். அதனால் நான் இதெல்லாமே சேர்த்துருக்கேன். தண்ணி வந்து சர்க்கரையில் கொஞ்சம் முழுகிற அளவுக்கு வந்து நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். ரொம்ப அதிகமாக ஊற்றக்கூடாது. நான் வந்து தண்ணி ஊற்றிருக்கிறதே கொஞ்சம் கூடுதலாகிடுச்சு, அதனால தான் சாஃப்டாக வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். இப்போ வந்து நல்லா கொஞ்சம் கலக்கிடலாம். அடுப்பு பற்ற வைக்கக்கூடாது. இந்த சர்க்கரை கரைஞ்ச பிறகு தான் வந்து அடுப்பை பற்ற வைக்கணும். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி மைசூர் பாக்கு செஞ்சு கொடுத்துருக்கேன். ஆனால் சாப்பிட்டாங்க, நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாங்க. நல்லா இல்லைனாலும் நல்லா இருக்குன்னு சொன்னால் தான் அடுத்தடுத்த தடவை செஞ்சு கொடுப்பாங்கன்னு சொல்லி எங்கள் பசங்க சொல்கிறாங்களா என்னன்னு தெரியல. இப்போ ஒரு தட்டில் நெய் தடவிக்கலாம். ரீபன் ஆயிலும் தடவிக்கலாம், ஆனால் நான் நெய் தடவிருக்கேன் பாருங்கள். கடைசியாக நெய் போட்டால் தான் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க பிள்ளைங்க, அதனால் சாப்பிட்டானுச்சா இந்த மைசூர் பாக்குன்றது தெரியல. ரொம்ப ரொம்ப வாயில் வச்சோடனே கரைஞ்சி போயிடுச்சு. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப 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 சாஃப்டாக இருந்துச்சு. இப்போ நெய் நல்லா தட்டு ஃபுல்லாக தடவியாச்சு. முதல்ல தடவி இது பாட்டுக்கு அப்படியே இருக்கணும். இப்போது சர்க்கரை வந்து கரைஞ்சிடுச்சு பாருங்கள் நல்லா. இதுக்கு மேலே வந்து நம்ம அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். அடுப்பை பற்ற வச்சு 2 கிண்டிக்கிட்டே இருப்போம். இந்த சர்க்கரை வந்து நான் வந்து கடையில் வாங்கினேங்க, ஒரு சின்ன தூசு கூட இல்லை. அதனால் நம்ம வந்து கடலை மாவை இதிலே இப்படியே கலந்துக்கலாம். நல்லா கலக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், ரேஷன் கடையில் வாங்குகிற சர்க்கரையாக இருந்தால் கொஞ்சம் தூசு இருக்கும். இது நான் கடையில் வாங்கினேன், அதனால் தூசு கொஞ்சம் கூட கிடையாது. நல்லா கலக்கிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஒரு கொதி வந்துடுச்சு. ஒரு கம்பி பாதம் அப்படியே வரணும். ஒரு கம்பி பாதம்னா லைட்டாக கொஞ்சம் தண்ணியாகவே இருக்கணும், ரொம்ப பாவாக இருக்கக்கூடாது. அவ்வளோதாங்க, நல்லா கிண்டி விட்டுக்கலாம். நல்லா கிண்டி விட்டேன் பாருங்கள். பக்கத்தில் எண்ணெயும் அந்த டால்டாவும் அப்படியே நல்லா சூடாகிட்டே இருக்குது. சிம்மிலே இருக்கட்டும் அடுப்பு. அந்த எண்ணெயும் டால்டாவும் இருக்க வானல் வந்து சிம்மிலே இருக்கணும் அடுப்பு, ஏன்னா சூடாக இருக்கணும். ரொம்ப சூடாக இருக்கிற எண்ணெயை தூக்கி நல்லா கலக்கி வச்சுருக்கிற அந்த கடலை மாவோட சேர்த்தாதாங்க வந்து அந்த மைசூர் பாக்கோடைய வாசனையே மனமும் வரும். சர்க்கரை நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நான் எடுத்து வச்சுருக்க கடலை மாவை நான் சேர்த்துட்டேன். நல்லா கை எடுக்காமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். கட்டி முட்டி இருக்கும். வேணுமா உனக்கு? கருப்பனுக்கு வேணுமா மைசூர் பாக்கு? வேணுமா உனக்கு? அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. நீ தூங்குற வழியை பாரு. மூஞ்ச பற்றியா? அம்மா மூஞ்ச அப்படியே உரிச்சு வச்சுருக்குது. கொஞ்சம் குண்டாக இருக்கிறான் கருப்பன், ஓரிய ஒல்லியாக இருக்கும், அவ்வளோதான் வித்தியாசம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மைசூர் பாக்கு செய்கிறதுக்கு நான் கடலை மாவு சர்க்கரையோடு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கிட்டேன். கட்டி முட்டி எதுவுமே இருக்கக்கூடாது. இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி கூடுதலாக இருக்கு இல்லையா, இதனால தான் சாஃப்டாக வந்துச்சுன்னு நான் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். ஏன்னா நான் முன்னாடி ஒரு தடவை செஞ்சுருக்கேன் தீபாவளி அப்போலாம். அப்போ வந்து நல்லா கல் மாதிரி வந்துச்சு, நல்லா சூப்பராக இருந்துச்சு. மைசூர் பாக்குக்கு கை எடுக்காமல் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். நல்லா வந்து அந்த மைசூர் பாக்கு வந்து திரண்டு, அந்த கடலை மாவு திரண்டு வரும்போது சூடாக இருக்க எண்ணெயை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து அந்த கடலை மாவோட சேர்த்து கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இவ்வளோ தாங்க மைசூர் பாக்கு வேலை. ரொம்ப 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 ஈஸி. நம்ம ஒரு சின்ன 100 கிராம் போட்டாலே போதுங்க வீட்டில். எப்படி பார்த்தாலும் அதுவே ஒரு 10-15 மைசூர் பாக்கு வந்துடும். நம்ம அதுவே இனி செஞ்சுக்கலாம் வேணும்னா நினச்சிட்டேன். எண்ணெய் நல்லா சூடாகிட்டே இருக்கணும், முக்கியமான விஷயம். நல்லா கிளறி விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாவில் ஊற்றும் போதே அந்த மாவு வந்து என்ன பண்ணுன்னா மைசூர் கேக்கு மாதிரியே வருங்க. அப்படியே வெள்ளையாக பொரிஞ்சு அந்த கடலை மாவு வரும். அப்போயே நமக்கு தெரிஞ்சுக்கலாம், மைசூர் பாக்கு ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு. இன்னுமே வரல பாருங்கள். நல்லா கிளறி விட்டுக்கலாம். பாருங்கள்,
நல்லா கை எடுக்காமல் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஓரியோவுக்கு கருப்பனுக்கும் நைட்டுக்கு பசி எடுத்துச்சு. ஏன்னா இது சாயந்தரம் செய்ய ஆரம்பித்தோன்னா மணி 8 8:30 ஆகிடுது இல்லையா. நல்லா கிளறி விட்டுக்கலாம். இன்னும் வந்து அந்த மைசூர் கேக்கு பக்குவமே வரல பாருங்கள். சாஃப்டாகவே இருக்குது பாருங்கள். அப்படி இருக்கக்கூடாது. இப்போ இன்னும் இருக்கிற எண்ணெயை கொஞ்சம் ஊற்றிக்கலாம் பாருங்கள். நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம். நல்லா கிளறி விட்டாச்சு. நல்லா தலை இருக்குது பாருங்கள். அப்படியே நல்லா சுருண்டு வரும். இப்போ இன்னும் கொஞ்சம் இருக்க எண்ணெய் எல்லாமே எடுத்து ஊற்றிக்கலாம். நான் எல்லா எண்ணெயுமே ஊற்றிட்டேன். கடைசியாக இந்த பிள்ளைங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, அம்மா இந்த எண்ணெய் டால்டா போடாதீங்கம்மா, நெய் கடைசியாக ஊற்றி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொன்னாங்க. நான் நெய் வந்து நல்லா ஒரு 200 கிராமுக்கு கம்மியாகவே எடுத்திருக்கேன். நல்லா அடுப்பில் நல்லா சூடு காட்டிக்கலாம் நெய்யை. இப்போ அதை அப்படியே தூக்கி ஊற்றின பிறகு தான் இந்த மைசூர் கேக்கோட வாசனையும், அந்த மைசூர் கேக்கு வந்து நல்லா பொரிஞ்சு வருது பாருங்கள். அந்த கடலை மாவு இது தாங்க வந்து கேக்கோட பக்குவம். இன்னும் கொஞ்சம் நேரம் ஆன பிறகு நம்ம அப்படியே எடுத்து தட்டில் எண்ணெய் தடவி வச்சுருக்கோம் இல்லையா, நெய் அதில் நம்ம ஊற்றிக்கலாம். அப்படியே அவ்வளோதாங்க, முடிஞ்சு போச்சு மைசூர் கேக்கு வேலை. அவ்வளோதான், தூக்கி ஊற்றிக்கலாம் பாருங்கள். நல்லா சூடாக தூக்கி ஊற்றிடணும். இதுதான். இதை நான் என்ன பண்ணிட்டேன்னா, இதை இப்படி வந்து தட்டி விட்டுட்டேன். இப்படி தட்டக்கூடாதுங்க. நல்லா நம்ம வந்து நைஸாக தட்டக்கூடாது. தட்டினதுனால தான் சாஃப்ட் ஆகிடுச்சின்னு நான் நினைக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா அப்போ முன்னாடி இருந்தது பார்த்திங்கன்னா நல்லா பொரியாக இருந்துச்சா, இப்போ பார்த்திங்கன்னா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். ஏன்னா நம்ம வந்து அமுக்கி விடுறதுனால, சூடாக அமுக்கி விடுறதுனால போய் அது வந்து இதாகிடுச்சு, சாஃப்ட் ஆகிடுச்சு. இதுவும் மிஸ்டேக்காக இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். அப்படியே தூக்கி ஊற்றுனதையே அப்படியே லைட்டாக தடவிட்டு அப்படியே கட்டம் போட்டுடணும். அடுத்தடுத்த வாட்டி அப்படி தாங்க செய்யணும். அவ்வளோதான். ரொம்ப வந்து இதை நைஸாக்கிட்டேன் நான். தடவி 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 சைஸ் ஆக்குறேன்னு சொல்லிவிட்டு தடவி தடவி ரொம்ப நைஸாக்கிட்டேன் பாருங்கள். இதுதான் ஊற்றும் போது எவ்வளோ அழகாக பொரியாக இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நெய் கேக்கு மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள். இது ஒரு மிஸ்டேக்னு நினைக்கிறேன். நம்ம சூடாக இருக்கும் போதே ஒரு கட்டத்தை போட்டு விட்ருவோம். அவ்வளோதாங்க, முடிஞ்சு போச்சு மைசூர் கேக்கு வேலை. இனிமேல் யாராவது மைசூர் கேக்கு கேட்டிங்கன்னா இப்படி தான் செஞ்சு கொடுப்பேன்னு சொன்னால், அம்மா இப்படி வேணாம்மா, கொஞ்சம் கல் மாதிரி வேணும்னு சொல்லியிருக்காங்க. 4 கட்டம் போட்டுலாம். ரொம்ப சூடாக இருக்கு இல்லையா, அதனால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். தட்டு நல்லா சூடாக இருக்குது. மைசூர் கேக்கு தட்டாக இருந்துச்சுன்னா சூப்பராக கட்டம் வந்திருக்கும். இது வந்து நம்ம சாப்பிட்ற தட்டு இல்லையா, அதனால் வந்து இந்த மாதிரி தான் கட்டம் வருது. அவ்வளோதாங்க, முடிஞ்சிருச்சு. ஒரு மணி நேரம் 1/2 மணி நேரம் கழித்து நம்ம வந்து கட்டத்தை கரெக்ட் பண்ணிவிட்டு அந்த கேக்கை ஒன்று ஒன்றா எடுத்து வச்சுக்கலாம். முடிஞ்சு போச்சு பாருங்கள் வேலை. இது வந்து நான் வந்து ஒரு 5 மணிக்கு ஆரம்பித்தேன். கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஆயிடுச்சு இது செஞ்சு முடிக்கவே. ஆனால் எப்போவுமே அடுப்பு சிம்மிலே இருக்கணும். அவ்வளோதான், அப்படியே ஒன்று ஒன்றா எடுத்து வச்சுக்கலாமா. அவ்வளோதாங்க, இது அப்படியே ஒரு பாட்டிலில் போட்டு எடுத்து வச்சுருவோம். ஒன்று ஒன்றா எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கள். தெரியுதாங்க எல்லாருக்கும் மைசூர் கேக்கு மாதிரி இருக்குதா அப்படின்னு. ஏன்னா கட்டமாக இருந்தால் வந்து மைசூர் கேக் வந்து மாடல் சரி கிடையாது அப்படின்னு பசங்க சொல்லிட்டாங்க. அம்மா நீட்டாக இருக்கணுமா, கட்டமாக இருக்கு பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. சரி, எப்படி இருந்தால் என்ன, எல்லாம் உடச்சி தானே சாப்பிட போகிறீங்க, சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லியாச்சு. அவ்வளோதாங்க, எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. சாஃப்டாக வந்து இந்த மாதிரி ஒரு மைசூர் கேக்கு செஞ்சுருக்கேன்னு நினைக்கும் போது, அது நெய் போட்டதுனாலையும் நல்லா அந்த கரண்டியால் தடவி விட்டதுனாலையும் தான் அந்த கல் மாதிரி வரலன்னு நான் நினைக்கிறேன். எடுத்து எல்லாத்தையும் வச்சாச்சு. யார் யாருக்கு மைசூர் பாக் வீட்லேயே செய்ய தெரியும்னு சொல்லுங்கள். நான் புதுசாக இன்றைக்கி ட்ரை பண்ணலைங்க. நான் ஏற்கனவே 2 தடவை ட்ரை பண்ணியிருக்கேன். அப்போ வந்து நல்லா ரொம்ப இன்னுமே சூப்பராக வந்துச்சு. ஆனால் இன்றைக்கி இந்த சாஃப்டாக இருக்கிறது தான் ஒரு பிரச்சனை, வேறு ஒன்றும் இல்லை.